பாரத் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யோகா கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்காங்க. யோகா ஆசன முதிரைகள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில இந்த உடல் எடை குறைக்கிறது அப்படிங்கிறது பல பேருக்கு ரொம்ப டாஸ்கான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா எப்படி வெயிட் போடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்க்கும்போது ஒரு 4 கிலோ 5 கிலோ வெயிட் ஏறிடுறாங்க. ஸோ இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு இல்லை இந்த ஒரே எடையை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு முதிரைகள் எவ்வளவு தூரம் உதவியா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமாக. பொதுவாகவே முதிரைகள் மனிதனுடைய பண்புகளை மாற்றக்கூடியது. இப்போ இந்த உடல் எடை எதனாலலாம் கூடுது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா பகலில் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. பகலில் தூங்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள்னு சொல்ல பாருங்க, முக்கியமான மையங்களுடைய ஆக்டிவேஷன் மாறும், நாளமில்லா சுரப்பிகளுடைய இயக்கம் மாறும், தைராய்டு பேராதைராய்டுடைய சுரப்பிகளில் மாறும். பொதுவாகவே தைராய்டு குறைவாக சுரந்தால் உடல் பருமனாவாங்க, தைராய்டு அதிகமாக சுரந்தால் உடல் லீன் ஆகிட்டே போவாங்க. இப்போ பகலில் தூங்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்களுக்கு தைராய்டினுடைய சுரப்பியில் மாற்றம் ஏற்படுது. அப்போ பகலில் தூங்குவதை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிடணும். அதை நம்ம கரெக்டாக நம்முடைய தூக்கம் அப்படிங்கிறது இரவு 9லேருந்து காலை 3 மணி 4 மணி வரைக்கும் தான் தூக்கம் நமக்கு நல்லா இருக்கணும். அதை முதல்ல ஃபாலோ பண்ணிக்கணும். இரண்டாவது உணவு. நாம் எடுக்கக்கூடிய உணவு பசிக்காக தானே நினச்சிக்கிடணும், ருசிக்காக அல்ல. அப்போ நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காலை மதியம் மாலை 3 வேளை தான் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம காலை சாப்பிட்டு மதியத்துக்கு இன்பிட்வீன் கேப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நொறுக்கு சாப்பாடு எடுக்கிறோம். அதை கிராஜுவலாக அவாய்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் பண்டங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வடை பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அது நமக்கு ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக முதல்ல ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடணும். அதுக்கப்புறம் இப்போ ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு முத்திரைகளில் மிக அற்புதமான முத்திரை பலன் தரக்கூடியது சூரிய முத்திரை. இது உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், அதிக கொழுப்பு, அதிக எடை, அதிக தசைகளை கரெக்டாக கொண்டு வந்துடும். எந்த பக்க விளைவும் கிடையாது. சூரிய முத்திரையை காலையில் மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 5 நிமிஷம் பண்ணால் போகிறோம். இதை எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். மோதிர விரல் நல்லா மடிச்சுக்கணும், அதோட மையத்தில் கட்டை விரல், ரிங் ஃபிங்கரை நல்லா மடிச்சுட்டு அதோட மையத்தில் கட்டை விரல், கை இந்த மாதிரி வச்சுக்கணும். பயிற்சி பண்ணுறவங்க முட்டியில் வச்சுக்கலாம். நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 5 நிமிடம் இந்த முதிரைகளை காலையில் மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக பயிற்சி பண்ணிக்கணும். வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வரணும். ஏற்கனவே சொன்னபோது பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். பெர்க்னல் லேடிஸும் இந்த பயிற்சியை முயற்சிக்க வேண்டாம். மற்றவர்கள் எல்லாருமே பயிற்சி பண்ணலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக வித்தவுட் சைடு எஃபெக்ட் இல்லாமலேயே நமக்கு வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா மாத்திரை சாப்பிட்றாங்க, உடனே எனக்கு குயிக்காக ஒரே மாதத்தில் 5 கிலோ குறைஞ்சிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன், லங்ஸ் அதிலெல்லாம் ப்ராப்ளம் ஏற்படும். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இந்த பயிற்சியும் பண்ணிவிட்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே. இப்போ நீங்கள் குறிப்பிட்டு இந்த முதிரைகள் பிரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது, மாதவிடாய் நாட்களில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கான காரணம் என்ன? பொதுவாகவே அந்த மாதவிடாய் 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா உடலில் கழிவுகள் வெளியேறக்கூடிய டைம். அந்த நேரத்தில் நம்ம பஞ்சபூதத்துக்கு நாமளே போய் செயற்கையாக ஒரு ப்ரெஷரைஸ் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த 4 டேஸ் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போய் மீண்டும் உங்கள் உடலில் நாளமில்லா சுரப்பிகள் சரியாக இயங்கும் பொழுது இந்த பயிற்சி பண்ணாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி குழந்தை பெர்க்னென்ட் லேடிஸ் எடுத்துட்டோம்னா அவங்களுக்குள்ள வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம பஞ்சபூதத்தை சரிப்படுத்தக்கூடிய முத்திரைகளுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அவங்க ஜஸ்ட் கண்ணமணி பிரீத்திங் வாட்ச் பண்ணாலே போகிறோம், மைண்டை காமாக வச்சுக்கிட்டாலே போகிறோம். அந்த மாதிரி வச்சுட்டாலே உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஓகே. பாலூட்டும் தாய்மார்கள் தாராளமாக கொடுக்கலாம், ரொம்ப நல்லது, அவங்களுக்கு வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த உடல் எடை அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் நம்ம சொன்ன மாதிரி மாத்திரைகள் நிறைய, பொடிகள் நிறைய வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு உடல் எடை குறைஞ்சாலும் திரும்ப உடல் எடை அதிகமாயிடுது. ஸோ இந்த உடல் எடையை ஒரே வெயிட்ல நாங்கள் மெயின்டைன் பண்ணணும், அதற்கு ஏதாவது முதிரைகள், வழிமுறைகள்? நிச்சயமாக. இப்போ நம்ம பண்ண யாருக்குமே சூரிய முதிரை பண்ணோம். ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற அந்த தசை கட்டுப்பாடு இருப்பதற்கு ஒரு முதிரை இருக்குது, பிரிதிவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி, இதுக்கு பேர் பிரிதிவி முத்திரை. கை எப்படி மடியில் வச்சுக்கலாம். இதில் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இந்த முத்திரையுடைய பலன் என்னென்னா அந்தந்த ஏஜுக்கு தக்கன மசில்ஸ் கட்டுப்பாடு இருக்கும். இப்போ ரொம்ப லீனாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நான் கொஞ்சம் குண்டாகணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க இந்த பிரிதிவி முத்திரை பண்ணலாம். அவங்களுக்கு அந்த ஏஜுக்கு தக்கன அந்த தசை கட்டுப்பாடு இருக்கும். அப்போ பொதுவாகவே ஃபேட்டாக உள்ளவங்களும் சூரிய முத்திரையும் பண்ணிக்கலாம், பிரிதிவி முத்திரையும் பண்ணிக்கலாம். பண்ண உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், கொலஸ்ட்ரால் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடும் சூரிய முத்திரை. இந்த பிரிதிவி முத்திரை பண்ணும் பொழுது அந்த வயதுக்கு ஏற்ற மசில்ஸ் இருக்கும். இதை இடைவிடாமல் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம மாத்திரை சாப்பிட்டா அதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு, முத்திரைக்கு எந்த பக்க விளைவும் கிடையாது. அப்போ நம்ம டெய்லி ஜஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸ் நேரம் கிடைக்கும் பொழுது அழகாக பண்ணிக்கலாம்.
பண்ணிட்டாங்களே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. இன்னும் ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் நார்மலா தான் இருக்கும். இந்த தொப்பை மட்டும் எங்களுக்கு இருக்கு. இந்த தொப்பை மட்டும் குறைக்கிறதுக்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கான நிச்சயமாக தொப்பையை குறைப்பதற்கும் சூரிய முத்திரை தான். இந்த சூரிய முத்திரையுடைய ஸ்பெஷாலிட்டியே நம்ம உடம்புல எந்த பகுதியில் மசில்ஸ் அதிகமாக இருக்கின்றதோ, கொழுப்பு தசைகள் அதிகமாக இருக்கின்றதோ அதை கரைத்து விடும். அப்போ தொப்பை உள்ளவங்களும் சரி அழகாக அந்த பயிற்சி பண்ணிகிட்டே வரலாம். சில பேருக்கு கை பார்த்தீங்கன்னா கை மசில்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த முத்திரையை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ண சொல்லுங்கள். மசில்ஸ் உடம்புல கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடும். இப்போ நீங்க சொன்ன இந்த முதிரைகள் நாங்க பயன்படுத்துறோம். ஆனா எங்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்ப தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதை சரி பண்ணாதான் இந்த உடல் எடை குறையுமா, இல்ல இதை வச்சுட்டே நம்ம இந்த நோய்களை வச்சுட்டே நம்ம இந்த முதிரைகள் பண்ணலாமா? இந்த முதிரையினுடைய முக்கியமே என்னன்னா, நம்ம உடம்புல எந்த பகுதியில் கழிவுகள் இருக்கின்றதோ அந்த பகுதி தான் ஒழுங்கா வேலை செய்யலை. இப்போ தைராய்டு ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அந்த பகுதியில் ஜஸ்ட் பிராண ஆற்றல் குறைவாக இருக்குது. இந்த சூரிய முதிரை பண்ணும் பொழுது தைராய்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளையும் சரிப்படுத்திட்டோம், அதையும் சரியாக்கிறோம். என்டையர் பாடியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரிப்படுத்தி அந்த கழிவுகளை நீக்கக்கூடியதான் இந்த முதிரையினுடைய பலன். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த முதிரை யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கேன்சர் வராது. காரணம், நம்ம அறியாமலே உடலில் கழிவுகள் கட்டிகளாக இருக்கும். ஸோ இந்த முதிரை செய்ய 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 அந்த ஆரம்ப நிலையிலேயே அந்த கட்டிகள் எல்லாம் கரைத்து விடுகின்றது. இப்போ சிறுநீரகம், அதில் பித்தப்பையில் கற்கள் கட்டிகள், அந்த மாதிரி கருப்பையில் கட்டிகள், இந்த மாதிரி எதுவுமே வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான முதிரை. ஓகே. தொடர்ந்து இது ஒரு 48 நாள் செய்யும்போது இதற்கான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பர்மனா உள்ளவங்க முதல்ல 48 நாளுக்குள்ள 5 நிமிஷம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2 நிமிடம் பண்ணா போகிறோம். அவங்களுக்கே சார் இப்போ எனக்கு என்னுடைய மசில்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ். அதோடு சேர்ந்து உணவில் ஒழுக்கம், அது மிக முக்கியமான ஒன்று. பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிட்டுக்கிடணும், சாத்வீகமான உணவாக எடுத்துக்கிடணும், கீரை வகைகள் பழ வகைகள் எடுத்துக்கலாம். ரொம்ப பருமனாக உள்ளவங்க காலை மதியம் அவங்க சாப்பாடு எடுத்துக்கலாம், இரவு ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும். ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு இந்த முதிரை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம நைட் டைமில் எடுத்துக்கலாம்? நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிள் கிடைக்குதோ எடுத்துக்கலாம், அதில் எதுவுமே தவறே கிடையாது. இப்போ சீசனுக்கு நமக்கு என்ன கிடைக்குது அந்த ஃப்ரூட்ஸே நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஓகே. இந்த உடல் எடையை நம்ம குறைக்கிறதுக்கு ஆசனங்கள் என்னெல்லாம் இருக்குது? ஆசனங்கள் உடல் எடையை குறைக்க உதவுமா? நிச்சயமாக ஆசனங்கள் வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஆசனங்கள் போகும்போது தனுர் ஆசனம், சலபாசனம், அதே மாதிரி பச்சிமோதாசனம், இதெல்லாம் வந்து நமக்கு உடல் எடை மிக விரைவிலேயே குறைக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அந்த ஆசனம் செய்வதற்கு ரூல்ஸ் இருக்குது. அவங்களுடைய என்டையர் பாடி நன்றாக இருக்கணும். தக்க ஆசான் மூலம் அதை செக் பண்ணிவிட்டு இந்த ஆசனங்களை பண்ணாங்கன்னா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. தொடர்ந்து எனக்கே இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, ஆசனம் முத்திரை இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? இல்லை இவங்க தான் இதை பயன்படுத்தணும், அந்த மாதிரி ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ உடம்புல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். இப்போ யாருக்காவது ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கலாம், இல்லை டிஸ்கு பல்ஜாயி ஸ்பைனல் கார்டில் ஏதாவது ஆப்ரேஷன், அவங்களாம் வந்து யோகாசனங்கள் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்கள் முதிரைகளை மெயினாக எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்காங்க, அவங்களுக்கு பாடி மட்டும் வெயிட்டாக இருக்குது, எனக்கு வெயிட் ரிடக்ஷன் வேணும், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பிபி இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது, அவங்க யோகாசனங்கள் நல்லா பண்ணிவிட்டு ஆசனங்கள் முடித்ததுக்கப்புறம் முதிரைகளும் பண்ணிக்கலாம். அப்போ ஆசனங்கள் பண்ணும்போது பெனிஃபிட் நல்லாயிருக்கும். ரெண்டுக்குமே ஈக்குவல் பெனிஃபிட் தான். அப்போ மாணவ பருவத்திலே நம்ம யோகாசனங்கள் கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க வளர்ந்து வரும்பொழுது அந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வித்தியாசமே தவிர ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். எல்லாமே கலைகள் தான். இதுதான் பெருசு இது பெருசு இல்லைன்னு இல்லை. பட் யோகாசனங்கள் உடல் வளையும் தன்மை சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டாங்கன்னா வந்துடும். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் நன்றாக இருக்கும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதற்கு முதிரைகள் ஆசனங்கள் எந்த வகையில் உதவி பண்ணும், அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.